ஓகே, பேக்ரவுண்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு கலர் கொடுக்க போகிறோம். இந்த எம்டி லேயருக்கு இங்கே கிரேடியன்ட் டூல் இருக்கும். அந்த கிரேடியன்ட் டூல் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிளாக் ஷேடில் ஒரு கிரே அண்ட் பிளாக் ஷேடில் என்ன பண்ணேன், கிரேடியன்ட்க்கு வந்து கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஃபைலில் போய்ட்டு ப்ளேஸ் எம்பேஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ ஏற்கனவே நாங்கள் டவுன் பண்ண இருக்க இமேஜ் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன்னா பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த லேயரில் இந்த இமேஜ் இருக்குங்கள, அதில் பிளெண்டிங் மூடுன்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுறேன், ஓவர்லே வச்சுட்டு அதில் ஒப்பாசிட்டி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 30 சம்திங் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் நமக்கு என்னாச்சு, நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபைலில் போய்ட்டு அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த பையன் இப்போதைக்கு இந்த பையனை இருக்க இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த பையனுக்கு ஒரு வந்து என்ன பண்ண வரணும், ஒரு எஃபெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பையன் இருக்கிற இமேஜில் பக்கத்தில் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கான் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி பிடிச்சி கிளிக் பண்ணும்போது இந்த பையன் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிரேடியன்ட் டூல் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஓகேங்களா. கலர் வேணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ண கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இருக்கிற கலரே இதே இருக்கட்டும். இதில் கலர் கொடுத்ததுக்கப்புறம் மேலே பிளெண்டிங் ஆப்ஷன்னா இதுக்கும் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓவர்லே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் என்ன ஆகும், உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா. இதில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதே ஃபைலில் போய்ட்டு இன்னொரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ராக்கெட் இமேஜ் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இறக்கி வச்சுட்டு இதுவும் என்ன பண்ணுறேன், லேயரில் போய்ட்டு ஓவர்லேயில் பிளெண்டிங் ஆப்ஷனில் ஓவர்லே ஆப்ஷன் என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த எட்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு அதில் எரேசர் டூல் என்ன பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸ்லாம் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தாக எரேஸ் பண்ணி விட்றேன். ஓரளவுக்கு எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஓரமாக என்ன பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன். சரி, இந்த பையனோட இந்த ராக்கெட்டில் இந்த சைடில் கொஞ்சம் இன்னும் சரியாக அழியலை. அதனால் மறுபடியும் எரேஸ் டூல் எடுத்துகிட்டு அந்த எட்ஜை மட்டும் கொஞ்சம் இன்னும் ஸ்மூத்தாக எரேஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த பையனை கிளிக் பண்ணும் போது அந்த லேயர் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு மறுபடியும் இந்த லேயரில் இந்த பையனை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த பையனோட லேயரை கிளிக் பண்ணிட்டு மேலே இதுக்கு நம்ம கிரேடியன்ட் லேயர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 2 லேயருமே என்ன பண்ணுறேன், செலக்ட் நான் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஈ கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரே லேயராக நமக்கு கன்வெர்ட் ஆகிரும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த லேயருக்கு நான் மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் எரேசர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே கைக்கு எட்ஜு மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மூத்தாக அழிச்சு விட்டுக்கிறேன். மறுபடியும் ஃபைலில் போய்ட்டு இன்னொரு இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கை இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு இந்த கண்ணை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணி விட்றேன். க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஸ்கையோட இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரேசர் டூல் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே அழிக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு அழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். மேலே நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்க அதே இமேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூல் வச்சு என்ன பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக அழிச்சு விட்டுக்கிறேன். அழிக்கும் போது இந்த எண்டிங் மட்டும் வெளியே மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன் விட்டுக்கிறேன். இது எல்லா லேயருமே என்ன பண்ணிக்கிறேன், அழிச்சிக்கிறேன். இப்போ என்ன வேணும், கிளிப் மாஸ்க் பண்ண இமேஜ் உள்ளக்கையும் இன்னொரு இமேஜ் என்ன இருக்குது, நமக்கு வெளியும் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு என்ன இருக்குது, நம்ம கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா டைப் டூல் எடுத்துகிட்டு
அதில் ட்ரீம் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இந்த லேயர் என்ன பண்ணுறேன் பின்னாடி வச்சுக்கிறேன். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்குது. இந்த லேயர் என்ன பண்ணுறேன் எல்லாத்துக்கும் கீழ் லேயராக நான் என்ன பண்ணிக்கிறேன் கொண்டு வந்துக்கிறேன். கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இது டபுள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்டோட ஸ்டைல் கொஞ்சம் நல்லா போல்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் என்ன பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வச்சுட்டு ஓகே இப்போ நம்ம என்ன நினச்சா ஃபாண்ட் செட் பண்ணியாச்சு. இன்னொரு இமேஜ் என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறேன். இதில் இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு இந்த லேயரை அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன் மேலே தூக்கி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இந்த லேயரை என்ன பண்ணுறேன்னா பிளெண்ட் பண்ண போகிறேன். அந்த இமேஜை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைலில் போய்ட்டு இன்னொரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ராக்கெட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறேன் சைஸ் சின்னது பண்ணிட்டு இமேஜை இந்த தூக்கி வச்சுக்கிறேன். ஆனால் இந்த லேயர் தெரியாத காரணம் இந்த லேயர் என்ன இருக்குது பின்னாடி கீழே இருக்குது. அந்த லேயர் என்ன பண்ணுறேன் மேலே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் இதுவும் நான் என்ன பண்ணுறேன் பிளெண்ட் பண்ணுறேன். இல்லை டார்க்குன்னு வச்சுட்டு ஒப்பாசிட்டி என்ன பண்ணுறேன் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு எரேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த ஸ்மோக் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன் எரேஸ் மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ட்ரீமுக்கு மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு மேலே லேயரில் லேயர் ஸ்டைலில் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குங்கள இந்த ஆப்ஷன் கொஞ்சம் நவுத்த உங்களுக்கு என்ன ஆகும்னா பேக்ரவுண்டோட அந்த டெக்ஸ்ட் என்ன ஆகும் கொஞ்சம் லைட்டாக மிங்கில் ஆகும். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கையில் கொஞ்சம் உள்ளே கீழே இருக்கும். இந்த பட்டனை கொஞ்சம் ஆல்ட் அழுத்தி பிடிச்சி கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் உள்ளே ஏற்றுக்கோங்க. ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்ட் லேயரும் இந்த லேயர் நமக்கு என்ன ஆகும் மிங்கில் ஆகும். இதுக்கு லைட்டாக என்ன பண்ணுறேன் டிராப் ஷேடோ லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேடோ எஃபெக்ட் வேணும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டிசைனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க. ஓகே, வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே இந்த ஒப்பாசிட்டின்னு இருக்குங்களா அது மட்டும் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் லைட்டாக டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் குறைச்சி வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறேன் நான் இப்போ ஓகே கொடு. ஃபைனலாக இந்த அவுட்புட் நமக்கு என்ன ஆயிரும் கிரெடிட்ஸ். இதில் கீழே மட்டும் என்ன பண்ணுறேன் ஒரு டெக்ஸ்ட் லேயர் மட்டும் ஆட் பண்ணி விட்டால் உங்களுக்கு